ஹலோ ஃபார்மர்ஸ் நேம் வீடியோவில் எதை பற்றி வரோம்னா சுமிட்டோமா அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் பிராண்டை வந்து செல்க்ரான் அப்படிங்கிற ஒரு பூச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூச்சியில் டெய்லி அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோஃபோன் ஓவர் 50% ஈஸி ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது எமல்சிஃபேபிள் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஃபார்முலேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம தண்ணீரில் கலந்த உடனே தண்ணீர் வந்து வெளியில் நம்ம தோன்றும். அண்ட் இது வந்து அதிகமான ஆர்டர் மிக்குது. அதாவது இந்த பூச்சிகளோட ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது முடிஞ்ச அளவு விண்ட் டைரக்ஷனில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை பயன்படுத்தணுமா எந்த மாதிரியான பூச்சிகள் புழுக்களை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிகள் வந்து பிரத்யேகமாக புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்காகவே பயன்படுத்தக்கூடிய பூச்சிகள். அதாவது எந்த மாதிரியான புழுக்கள்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களையும் சேதப்படுத்தக்கூடிய காய் புழுக்களாக இருக்கட்டும், இல்லைனா மொட்டு புழுக்களாக இருக்கட்டும், இல்லை கூண்டு புழுக்களாக இருக்கட்டும், இல்லைனா இலை புழுக்களாக இருக்கட்டும், இல்லைனா இலை வலைப்புழுன்னு குறிப்பிடக்கூடிய செமிலோப்பர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான அனைத்து விதமான புழுக்களையுமே நம்ம வந்து அழிக்கலாம். அதாவது காய் புழுக்கள்னு பார்க்கும்போது போல்வாம்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருட்களுமே அழிக்கலாம். ஸோ இது வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கத்திரி, வெண்டை, பருத்தி போன்ற பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய காய்ப்புழுக்கள் அண்ட் மல்லிகை போன்ற பூவை பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய மொட்டுப்புழுக்கள், இந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம பிரத்யேகமாக அழிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அண்ட் இது வந்து நம்ம கம்பினேஷன் கூட வேறு எந்த ஒரு பூச்சிகளையும் இல்லை எமாட்டின் பென்சைடோ இல்லை குளோரின் ட்ரைனைட் போல கலந்து பயன்படுத்துகிறோமா நம்ம பூச்சிகளை ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இடைவெளி நாட்களை வந்து அதிகரிச்சிக்கலாம். அதாவது இந்த ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய நாட்களை வந்து அதிகரிக்கிற மூலயமா நம்ம பூச்சிகளை ஸ்ப்ரே பண்ணக்கூடிய இடைவெளி நாட்களை அதிகரித்து ஓவரால் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையும். ஸோ இது வந்து நம்ம கம்பினேஷன் பயன்படுத்தும் போது சரி, இல்லைனா தனித்து பயன்படுத்தும் போது நம்ம குறைவான அளவு புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு தனித்து பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து காம்பினேஷன் வந்து அதிகமான புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். அண்ட் இது வந்து நம்ம பயன்படுத்தலாமா புழுக்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சில சார்ந்த பூச்சிகளையும் அண்ட் ஆரம்ப நிலை பரவலில் இருக்கக்கூடிய பேன்களையுமே நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ பேன்களுக்கு வந்து நம்ம இதை தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியாது. அதாவது இலைகளுக்கு இன்னும் பயிர் சேதப்படுத்தக்கூடிய செம்மேன்களோ இல்லைனா மஞ்சள் பேன்களோ பொறுத்தவரை நம்ம பேன்கள் மேலே இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலை பரவலில் இருக்கும்போது அழியும். அதாவது ஒரு ஸ்ப்ரேலேருந்து 2 ஸ்ப்ரே வரை தான் மேக்ஸிமம் கேட்கும். ஸோ அதுக்கு மேலேங்கும்போது இந்த அழிஞ்சிருக்கக்கூடிய பேன்கள் எல்லாமே இன்னுமே வேகமாக பரவ ஆரம்பிச்சிடும். அதாவது அதில் இருக்கக்கூடிய மீதமுள்ள முட்டைகள்லாம் புரிய இன்னுமே வேகமாக பரவ ஆரம்பிச்சிடும். இந்த பூச்சிக்கொல்லி கட்டுப்படாது. ஸோ இது வந்து ரொம்பவே ரேராக இருக்கக்கூடிய பேன்களை மட்டும் தான் நம்மளால் அழிக்க முடியும். அதாவது இயர்லியல் இன்வெஸ்டேஷன் அதிகமான அளவு பயிர் சேதப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த பேன்களுக்கு நீங்கள் கான்ட்ராக்ட் மூலயமா இந்த பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போது படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அழியும். ஸோ அதிகமான பேன் தாக்குதலுக்கு வந்து நம்ம பிரத்யேகமாக மைட்டிசைடு அதாவது பேன்கொல்லி தான் பயன்படுத்தணும். அண்ட் சாரந்தம் பூச்சிகள்னு பார்க்கும்போது ஒயிட் ஃப்ளைஸ்னு குறிப்பிடக்கூடிய வெள்ளை ஈக்களாக இருக்கட்டும், இல்லை ஜாசிட்ஸ்னு குறிப்பிடக்கூடிய இலை தத்துப்பூச்சிகளாக இருக்கட்டும், அண்ட் த்ரிப்ஸ்னு குறிப்பிடக்கூடிய வால் பேன்களாக இருக்கட்டும், இல்லை ஏபிட்ஸ்னு குறிப்பிடக்கூடிய அஸ்வினி பூச்சிகளாக இருக்கட்டும், மீலி பக்ஸ்னு குறிப்பிடக்கூடிய மாவு பூச்சிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சார்ந்த பூச்சிகள் எல்லாமே நம்ம கட்டுப்படுத்தலாம். அண்ட் இதை கட்டுப்படுத்தும் முறையுமே நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பேன்களுக்கு குறிப்பிட்டது மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம தொடர்ச்சியாக ஸ்ப்ரே பண்ணும்போது கான்ட்ராக்ட் மூலயமா பெரும்பாலான பூச்சிகள் வந்து அழியும். அண்ட் இன்னொன்று நம்ம வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்த மூலயமா ரெசிஸ்டன்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கண்ட்ரோல் வந்து பெரிதளவு இல்லாமல் நாளடைவில் ரிசல்ட் வந்து குறையும். ஸோ அப்போ வந்து நம்ம பிரத்யேகமாக சார்ந்த பூச்சிகளை பயன்படுத்தக்கூடிய பூச்சிகளை பயன்படுத்துகிறது நல்லது. அண்ட் இந்த பூச்சிகள் வந்து எந்த மாதிரி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது கான்ட்ராக்ட் மூலயமா நேரடி தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா புழுக்கள் பூச்சிகளுமே அழியும். அப்படி இல்லை அப்படின்னாலும் இலைகள் வழியாக ஊடுருவி டிரான்ஸ்லொகேஷன் அதாவது டிரான்ஸ்லெமினர் ஆக்ஷன் மூலயமா இலைகளுக்கு பின்புறம் போய் மறந்து சேரும். ஸோ இதன் மூலயமா இலைகளில் செயல்படுத்தக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் வந்து அழியும். ஸோ இது வந்து ஃபுல் சிஸ்டமேட்டிக் கிடையாது. அதாவது பயிரோட சாரில் கலந்து பயிரோட எல்லா கொப்பு இடுக்களுக்கும் வேலை செய்யக்கூடிய பூச்சிகள் கிடையாது. ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா டேரெக்டாக எந்தெந்த இடங்கள்லாம் படுதோ எல்லா இடத்துலையுமே வேலை செய்யும். அண்ட் இலைகள் மட்டும் இலைகளுக்கு பின்புறம் ஊடுருவி வேலை செய்யும். அண்ட் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா புழுக்கள் பூச்சிகள் எந்த மாதிரியான விளைவுகளோட அழியுது அப்படின்னு பார்க்கும்போது மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு பக்கவாதம் ஏற்பட்டு அழியுது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ரொம்பவே ஸ்பீடாக நடக்கும். அதாவது இது வந்து ஃபாஸ்ட் நாக் டவுன். ஸோ இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஒரு சில மணி நேரங்கள்லேயே கான்ட்ராக்ட் மூலியமாக ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா புழுக்கள் பூச்சிகளுமே அழிஞ்சிரும். ஸோ மீதமுள்ள புழுக்கள் பூச்சிகள் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல ஃபீட் பண்ணும்போது அழியும். அதாவது அரித்து உண்ணும் போதோ இல்லைனா சாறுஞ்சும் போதோ அழியும். அண்ட் நெக்ஸ்ட் இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது காமனாக அதிகமான புழுக்கள் தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு நீங்கள் தனித்து பயன்படுத்தும் பட்சத்தில் 3லேருந்து 4 நாட்களுக்கு ஒரு முறையோ அப்படி இல்லைனா காம்பினேஷன் சேர்த்து பயன்படுத்தும் பட்சத்தில் 4லேருந்து 1 வாரத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த 4 அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் இன்டர்வல் பீரியட் நீங்கள் காம்பினேஷன் பயன்படுத்தும் போது இதுவே நீங்கள் வந்து உங்களுக்கு ரிசல்ட் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 7 நாட்கள் 8 நாட்கள் வர கூட இடைவெளி நாட்கள் அதிகரிச்சிக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட பயிரை பொறுத்து அண்ட் பயிரை சுற்றிலும் இருக்கக்கூடிய களைகள் என்வரான்மெண்ட்டை பொறுத்து. ஸோ இது வந்து அந்தந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட கம்ஃபர்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூச்சிகளை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சானங்குழிகள் கூடயோ இல்லைனா நூறு சத்து மந்தல் கூடயோ இல்லைனா பிளான் த்ரில்டர்ஸ் கூடயோ இல்லைனா உயிரிகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அண்ட் இது வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இதோட 100 ml விலை வந்து 100 ரூபாயிலேருந்து 130 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 லிட்டர் வந்து 200 ரூபாயிலேருந்து 300 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 லிட்டர் வந்து 400 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ளான விலையிலையும்,
1 லிட்டர் வந்து ரூ. 750 $900 ஸ்டால் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூச்சிகளை பற்றி தெரிஞ்சுச்சுன்னா அந்த பூச்சியோட பேரையோ இல்லைனா டெய்லண்ட்டையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி விவசாயம் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.